வணக்கம். ஜோதிடத்தில் மாந்தி அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனியோட உபக்கிரகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சனியோட மைந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாந்தியை கேரள ஜோதிடத்தில் அதிகம் பயன்படுத்துவாங்க, தமிழ்நாட்டு ஜோதிடத்தில் அதிகம் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த மாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் தன்னுடைய பையன் அவனுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கணும் அவன் பிறக்கும் போது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு, ஜோதிட அறிவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா கிரகத்தையும் லாபஸ்தானம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறாரு. அந்த நேரத்தில் சனி பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வியர்வையிலையோ இல்லை உடம்புல உள்ள துகளில் வச்சு என்ன பண்ணுறாருன்னா குளிகை அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை விரயஸ்தானத்தில் வச்சதுனால ராவணனோட பையனான இந்திரஜித்துக்கு ஆயுசு குறைவு அப்படின்னு புராண காலங்களில் இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ஜோதிடத்துலேயும் இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி அப்படின்னாலே இறப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் இறப்பு நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் பால் தெளிப்பது, சாம்பல் அள்ளுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது எரியூட்டப்பட்ட அந்த சடலத்தை அந்த சாம்பலை எல்லாம் அள்ளி பால் தெளிப்பாங்க. இது எல்லா ஊர்லேயுமே வந்திருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குளிகை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. குளிகை இல்லாத நேரமாக பார்த்து அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்வாங்க. அதாவது இந்த குளிகை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு காரியம், தவறான காரியம், தீங்கான காரியம் செய்தால் மறுபடியும் அந்த வீட்டில் அதே மாதிரியான இறப்பு உடனே நடைபெறும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை தவிர்ப்பாங்க. நம்ம குளிகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க. அதாவது ராகு கேது அப்படிங்கிறவங்களுக்கு நாளில் இடம் இல்லாததுனால 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குளிகனுக்கும் அதாவது இந்த மாந்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 மணி நேரம் கொடுத்த நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதோட வீரியத்தன்மை கொடுக்கும். இப்போ ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே பயந்துருவாங்கல்ல, ராகு காலத்தில் செய்ய வேண்டாம், யமகண்டத்தில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் இந்த குளிகை நேரத்துலேயும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது முழுமையாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நாளே சமைத்து போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாந்திக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களில் அந்தஸ்து இல்லை அப்படின்னு இருந்தால் கூட இதை குறிக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஜாதக கட்டத்தில் அந்த இடம் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்ததுன்னா மாந்தி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 11ஆம் வீட்டில் மாந்தி இருந்தார்னா நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவர் 3ஆம் இடத்துல இருந்தாலும் 6ஆவது இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் தான் கொடுக்குறார். அனுபவத்தில் பலருக்கு நம்ம பார்க்குறோம். 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கும் போது நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கும் போதும் நல்ல பலனை கொடுக்குறாங்க. 8ஆவது வீட்டில் இருக்கக்கூடாது. மேக்சிமம் மாந்தி அங்கே இடத்துல இருக்கக்கூடாது. இது காரணம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா பிரேத சாபங்களை உருவாக்குறது. பிரேதத்துக்கு காரகத்தாக இருக்கிறவர் யாருன்னா மாந்தி தான். அப்போ இந்த பிரேதத்தை அதை உயிரை எடுப்பது அப்படிங்கிறது யமனாக இருந்தால் கூட அந்த பிரேதத்தை குறிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் மாந்தியை தான் கொடுக்கும். மாந்தி உங்கள் பிரேதத்தில் யாராவது அதில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலோ அந்த பிரேதத்துக்கு தீங்கு விளைவித்தாலோ இந்த பிறவியில், அதை முற்பிறவியில் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பிறவியில் மாந்தி உங்களுக்கு 8ஆவது வீட்டில் இருக்கும், இல்லை லக்கணத்தோட தொடர்பு படலும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபருக்கு பிரேத சாபங்கள், பிரேத தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
அப்போ இந்த பிரேத தோஷத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் அநாத பிணத்துக்கு வந்து உதவி செய்கிறது, அதை எரியூட்டுறதோ இல்லை புதைக்கிறதுக்கோ பண்ணுறது, இல்லை வந்து எங்கே இறப்பு நடந்தாலும் அந்த பிரேதத்தை வந்து குளிப்பாட்டி அதுக்கு வந்து செய்யக்கூடிய சடங்குகளை செய்வது, இது எல்லாம் மாந்தியை வந்து குளிர்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக வந்து இருக்கும். அது பிரேத சாபத்துக்கு வந்து அது வந்து ஒரு நிவர்த்தியாக வந்து இருக்கும். இதை இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, உயிர் வந்து ஜனிக்கிற நேரத்துலையும் மாந்திக்கு வந்து அதிக தொடர்பு இருக்குது. எந்த இடத்துல தொடர்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கிறது வந்து தொப்புள். அந்த தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாதகத்தையே எழுதுகிறோம். அதுதான் பிறப்பு நேரமாக பார்த்து வந்து ஜாதகத்தை வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனினும் தொப்புளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மாந்திக்கு தான் வந்து காரகத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இது ஆன்மீகத்தில் நல்லா போனீங்க அப்படின்னா, யார் ஒருவருக்கு ராகுவோ கேதுவோ பலமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாந்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் வந்து என்ன பண்ணுவோம், மனதுக்கு காரகன் சொல்லுவோம், உடலுக்கு காரகன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவோம். ஆனால் தொப்புள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஈடுபட நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த தொப்புளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அங்கே தான் ஆன்மாவோட முதல் தரிசனம் இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்லப்படுற ஒரு நிறைய ஞானிகளோட புத்தகங்களை நம்ம வந்து தேடி படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு மையம் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனிதனின் தொப்புல தான் வந்து மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. மையம்னா ஆத்மாவோட சங்கமம் அங்கே தான் வந்து ஆரம்பமாக இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் ஆத்மாவை வந்து நல்லா உருவேற்ற முடியும். உங்களுடைய ஆத்மா பிரபலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சக்தி ஊட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அந்த இடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம மாந்தியை அதிகம் யூஸ் பண்ணாததுக்கு என்ன காரணம்னா, இங்கே ஆத்மா அப்படின்னு சொல்கிறதே வந்து புரிஞ்சிக்க கொள்ள முடியாத நிலையில் தான் வந்து எல்லா மக்களுமே இருப்பாங்க. அதாவது கோடியில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதியாக மாறுவாங்க, ஞானியாக மாறுவாங்க. அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். ஜோதிடத்தில் இதை பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் தொப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்தி தான் வந்து காரகத்துவமாக இருக்கார். அதாவது தாயும் அந்த குழந்தையும் பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறப்பு அப்படிங்கிறது தொப்புல வந்து கொடியை கட் பண்ணுறாங்களா, அந்த இடம் தான் மாந்தியோட இடம் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக வந்து இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் வந்து இந்த மாந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நிறைய பிரச்சனையை வந்து எப்படி கொடுப்பாரு அப்படின்னா வந்து அந்த இடத்த வந்து உடைச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசிக்குள்ளே இருக்குது, ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குன்னா அந்த இடத்த அப்படியே ரெண்டாக பொழந்துருவார். அப்படி அதுதான் அவரோட வேலை அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் போது அந்த ஸ்தானத்தில் வந்து அப்படியே உடச்சி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த 3ஆம் இடம் 6ஆம் இடம் அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாபஸ்தானம்லாம் அதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு இடங்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அனுபவத்துலேயும் அந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம வந்து அனுபவமாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கும். மற்றபடி கேந்திரங்களோ திரிகோணத்திலலாம் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை வந்து உண்டு பண்ணும். அதனால் அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு நல்லதும் வந்து வராது, கெடுதல் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்தியால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அனுபவத்தில் வந்து உண்மையாக தான் இருக்குது. இனி வரும் பதிவில் வந்து நம்ம வந்து மாந்தி வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தோடு இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து வரும் பதிவுகளில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.